ஹாப்பி ரம்ஜான் டு ஆல். எல்லோரும் ரம்ஜான் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? நான் தான் எந்த செலிப்ரேட்டும் பண்ணல. ஏன்னா வீட்லேயும் பிரியாணி சமைக்கல, எனக்கும் எந்த பிரியாணியும் வரல. பக்கத்து வீட்டு அக்கா முஸ்லீம்னு சொல்லியிருக்கல, அங்கேருந்து வந்துச்சு. ஆனால் அது நேற்றே வந்துருச்சு. அவங்க ரம்ஜானுக்கு ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நாளே பிரியாணிலாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அது திருப்தியாக இல்லை. இன்றைக்கி தானே ரம்ஜான், இன்றைக்கி தான் பிரியாணி சாப்பிட்ணுன்னு என்னோடய ஹஸ்பண்ட்டை சிக்கன் எடுத்துகிட்டு வாங்க நம்ம சமைக்கலாம்னு சொன்னேன். அவருக்கு ஒரே வேலையாக போச்சு. அதனால் அவங்களுக்கு எடுத்துன்னு வர்றதுக்கே டைம் இல்லை. எனக்கும் கவலையாக போச்சு. சின்ன வயசுலேருந்தே இந்த ரம்ஜான் வரும்போதெல்லாம் எனக்கு அடிக்கடி தோணும், நமக்கு மட்டும் ஏன் முஸ்லீம் ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னு யோசிப்பேன். அப்புறம் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் வந்ததுக்கப்புறம் காலேஜில் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சாங்க. ஆனால் அவங்க எல்லோரும் ஊரில் இருக்காங்களே, நான் தான் சென்னையில் இருக்கேனே, எப்படி பிரியாணி அனுப்புவாங்க? சரி, ஓகே, இன்றைக்கி இருந்தாலும் இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு மனசு தேர்த்தியாச்சு. ஸோ இதுதான் நான் சொன்ன மட்டன் பிரைன் ஃப்ரை. ஸோ இதுதான் ஒரு முழு ஆட்டோட பிரெயின். ஹஸ்பண்ட் எனக்கு வேணான்னு சொல்லிட்டாரு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தம்பிக்கு கொடுத்தேன். இது எப்படி இருந்துச்சுன்னா எக் ஃப்ரை மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே வெறும் பிரெயினாக கொடுத்தப்ப தம்பி கொமட்னா, அப்புறம் சாதத்து கூடலாம் பசங்க சாப்பிட்டப்ப சாப்பிட்டான். ஸோ நீங்கள் பிரெயின் சாப்பிட்றீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.